ஒன்றான மெய்தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம்மிலும் நமக்குள்ளும் பெருகி அவருடைய பரிசுத்த நாமத்திற்கும் பரிசுத்த திருச்சபைக்கும் கனமும் மகிமையும் கொண்டு வருவதாக. எனக்கு அன்பான பேராயர்கள், குருமார்கள் மற்றும் திருச்சபையின் விசுவாச மக்கள் யாவருக்கும் 2025 வருடத்திற்கு கடந்து செல்ல ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் என் இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். என்னிடம் 10 குறிப்பிட்ட குறிக்கோள்கள் உண்டு. அதற்கு 10 தெளிவான குறிக்கோள்கள் என்று தலைப்பும் கொடுத்திருக்கிறேன். நாம் அதை குறித்து விரிவாக சொல்லாமல் தனிப்பட்ட விதத்திலும் குழுவாகவும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு தியானித்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். முதலாவது குறிக்கோள் என்னவென்றால், ஆவிக்குரிய வழிமுறைகளுக்கு ஏதுவாய் நடத்தப்படுகின்ற ஒழுக்க நெறிகளை நேசியுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய மற்றும் நடைமுறை வாழ்க்கை முறையில் ஒழுக்க நெறியை பற்றி கொள்ளுங்கள். ஒழுக்க நெறிகள் நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது. உங்கள் குடும்பம், குழந்தைகள், தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருச்சபையிலே இவைகளை செயல்முறைப்படுத்துவது மிகவும் அவசியம். தீய பழக்க வழக்கங்கள், தீய உறவுகள், தவறான வாழ்க்கை முறைகள், உரையாடல்கள் மற்றும் உதவாத உறவுகளை விட்டுவிடுங்கள். பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனம் 17 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது: புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியை கண்டடைகிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். மீண்டும் அதிகாரம் 12 வசனம் 1 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது: புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். இரண்டாவது குறிக்கோள், சேமிக்கப்படும் பணம் சம்பாதித்ததற்கு சமானம். அதாவது சிறந்த ஒரு ஆங்கில கவிஞர் இவ்வாறாக கூறுகிறார். அவர் பெயர் ஜார்ஜ் ஹெர்பர்ட். இந்த கூற்றை கூறும்போது, ஒரு பைசாவாக இருந்தாலும் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செல்வத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் சம்பாதிப்பதில் 10 ஒரு பங்கையாவது சேமித்து வைக்க வேண்டும். தேவையற்ற கடன்களை தவிர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் பணம் மற்றும் செல்வத்தின் மீது திறமையான பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். தனி நபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு நிதி மேலாண்மை குறித்த அறிவு மிகவும் அவசியம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 21 அதிகாரம் 20 வசனத்தில் கூறியபடி, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். குறிக்கோள் 3, வளர்ச்சி உங்களது வீட்டிலிருந்தே துவங்குகிறது. நம்மை கரைப்படுத்துகின்ற கோல் சொல்லுதல்கள், தவறான விமர்சனங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அதிகாரிகளை மதிப்பதிலும் கனம் கொடுப்பதிலும், ஆவிக்குரிய மக்களோடும் தேவன் மீதுள்ள அன்பிலும் பரிசுத்த விசுவாசத்திலும் உங்கள் நற்குணங்களின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துங்கள். பெற்றோர்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் எந்த காரியத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள், பிள்ளைகள் அவைகளை பார்க்கும் பொழுது அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். எனவே சுய பரிசீலனை செய்து தேவையற்ற மாற்றங்களை செய்யுங்கள். எது தேவையோ அதை கடைபிடியுங்கள். என் அறிவுரை என்னவென்றால், அதை விரைவில் செய்ய வேண்டும் என்பதை. பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் 22 அதிகாரம் 6 வசனத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது: பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். குறிக்கோள் 4, நீங்கள் ஒரு சிறந்த நபராக இருங்கள். சரி, அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நான் செய்யும் எல்லாவற்றிலும் நான் எப்போதும் சிறந்ததை கொடுக்கிறேனா? ஒரு முறை மட்டுமல்ல, நான் எப்போதும் என் வேலையிலையும், என் வீட்டிலையும், என் பள்ளியிலையும், என் கல்லூரியிலையும், என் அலுவலகத்திலையும், என் திருச்சபையிலையும் எப்பவும் சிறந்த ஒரு நபராக இருக்கிறேனா? உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும்
ஒற்றுமை, அன்பு, நல்லிணக்கம் பேணுவதில் சிறந்தவராக இருக்கிறேனா? நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றிலையும் மற்றவர்களை மையமாக கொண்டு நீங்கள் செயல்முறைப்படுத்தீர்களா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் கிராமத்தில், ஒரு தனிநபராக, ஒரு திருச்சபையாக எப்படி நீங்கள் செயல்முறைப்படுத்துகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறீர்கள். அதனால் ஒன்றிலும் ஒருபோதும் தேவையில்லாத காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். இணையற்ற இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்து உயர்ந்த தெய்வீக மற்றும் லட்சிய இலக்குகளுடன் உங்களுக்கே நீங்கள் சவால் விட்டுக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்வது போல், நீங்கள் எதிர்பாராத காலத்தில் உங்கள் பலன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத காலத்தில் மட்டுமல்ல, உங்கள் கிரிகளின் மூலமும் அனைத்தையும் பெறுவீர்கள். கொலோசியர் புஸ்தகம் 3:24 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். குறிக்கோள் 5, சேவகனாக இருங்கள். சேவகனாக இருப்பது எளிதல்ல. அதற்கு மிகுந்த தைரியம் தேவை. இதை பற்றி யோசித்து பாருங்கள். சிறந்தவராக இருப்பதற்கு ஒரு சேவகனின் வாழ்க்கை முறை, ஒரு சேவகனின் மனப்பான்மை எப்பொழுதும் வேண்டும். எப்போதும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய மனப்பான்மையோடு இருங்கள். நீங்கள் சேவை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குறீர்கள். நீங்கள் மாற்றத்தை, சுகத்தை கொண்டு வருகிறீர்கள் மற்றும் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஊட்டுகிறீர்கள். இந்தியா போன்ற வளர்ச்சியடைந்த நம்முடைய தேசத்தினுடைய மகாத்மா காந்தி மற்றும் அவரது காலத்தில் வாழ்ந்த சிறந்த மிஷனரிகள் ஒருவரான வில்லியம் பூத் போன்ற வரலாற்றின் மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் அனைவரும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். புரட்சியையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தார்கள். மேலும் சேவகனாக இருப்பது மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மட்டுமல்ல, ஒருவேளை மக்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை முறையாக அது இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பெற்றோரா, இல்லை ஒரு தலைவரா, இல்லை ஒரு குருவானவரா? அப்படியானால் உங்கள் குழந்தைகளுக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் பணியிடத்தில், உங்கள் அலுவலகத்தில், உங்கள் கீழ் பணியாற்றுவர்களுக்கு கூட சேவை செய்ய தயாராக இருங்கள். கர்த்தர் கொடுத்த உங்கள் திருச்சபையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரராக இருங்கள். அவர்களுக்கு உணவளியுங்கள். ஏழைகளுக்கு சேவை செய்யுங்கள். எளியவர்களுக்கு சேவை செய்யுங்கள். தனிமையில் இருப்பவர்களுக்கு சேவை செய்யுங்கள். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆதரவற்றவருக்கு சேவை செய்யுங்கள். நீங்களும் நானும் சேவர்களாக மாறும்போது நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம், ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறோம், மாற்றுகிறோம், மக்களிடம் நம்பிக்கையை ஊட்டுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூலிலே 20வது அதிகாரத்தில் இவ்வாறாக கூறுகிறார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். எப்படிப்பட்ட ஒரு மாற்றம், எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சிந்தனையுடன் வாழ்வது! இது மிகவும் கடினம்தான். ஆனால் அதை நோக்கியே செயலாற்றுங்கள். குறிக்கோள் 6, உங்கள் சரீரத்தை பேணி காத்து நடத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்கிறீர்களா? உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா? உங்களுக்கு எனது அறிவுரை இதுதான். தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சரீரத்திற்கு நீங்கள் பாதுகாவலராகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருங்கள். அதை சரியாக நடத்துங்கள். நம்முடைய சரீரம் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம், தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 6வது அதிகாரம் வசனம் 19-20 இவ்வாறாக பார்க்க முடியும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த காரியத்தில் உங்கள் முழு கவனத்தையும் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிக்கோள் 7, ஆயத்தமாக இருங்கள். ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட ஆயத்தம் தேவை. தரையிலே ஒரு குப்பை இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அதை எடுப்பதாக இருந்தாலும் யாராவது நடந்து செல்வதை பார்த்தாலோ
அதை எடுக்க வேண்டும் என்று அல்ல, நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். அல்லது யாராவது தனியாக மனசோர்வு அடைந்து விரக்தியில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஒரு புன்னகையை கொடுங்கள், சிரிப்பை கொடுங்கள். நான் சொல்கிறேன், ஒரு தட்டு தட்டி உற்சாகப்படுத்துங்கள், முகமலர்ச்சியை காட்டுங்கள். நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேளுங்கள். தயவு செய்து இதை செய்யக்கூடுமா? 2024 12 மாதங்களில் நாம் தேவனுக்கு செலவழித்த நேரத்தின் சதவீதத்தை கணக்கிட்டு பாருங்கள். சுய பரிசோதனை செய்யுங்கள். இது போதுமா? கர்த்தரை தேடுவதற்கு மிகுந்த குறைவான முன்னுரிமையை நான் கொடுத்திருக்கிறேனே, எதையெல்லாம் நான் தேவனுக்காக செய்ய தவறியிருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு உணரவும் உதவவும் உங்கள் திறமைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? சிந்தியுங்கள். ஜப கூட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக ஆராதனைகளிலும் மற்றும் சமூகமாக உங்கள் வளாகங்கள் மற்றும் உங்கள் திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளிலும் உங்களை மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தமாக்கி கொள்வதற்கு முதல் நபராக இருங்கள். உங்கள் கட்டிடங்கள், உங்கள் சொத்துக்கள், உங்களுடைய நிலபுலங்கள், உங்கள் அலுவலகங்களை பராமரிக்க முன்வாருங்கள். நோய்வாய்ப்பட்ட ஒருவரை போய் பாருங்கள். உங்கள் குருவானுடன் சேர்ந்து செல்லுங்கள். யாருக்காவது பிறந்தநாள் என்றால் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் வாழ்த்து சொல்லுகிற முதல் நபராக நீங்கள் இருங்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு வாய்ப்பாக அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை குறைவாகவோ அல்லது உயர்வாகவோ பார்க்காமல் அதை பற்றி கொள்ளுங்கள். நம் வாழ்வில் வரும் அனைத்தும் நாம் நம்மை நிரூபிக்க உதவி செய்யக்கூடிய பொன்னான வாய்ப்பு என்று ஆயத்தமாக இருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்பதன் அர்த்தம் இதுதான். எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். நீங்களும் நானும் செய்கின்ற அனைத்தும் அவருக்காகவும் அவருடைய சிருஷ்டிப்புக்காகவும் தான். கலாத்தியர் அதிகாரம் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிக்கோள் 8, வாழ்க்கையின் பாதையில் உறுதியாய் நில்லுங்கள். இதன் சாதாரணமான அர்த்தம் என்ன? விட்டு விடாதே என்பது இதனுடைய பொருள். பரிசுத்த திருச்சபையால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை முறை மற்றும் போதித்து செயல்படுத்துகிற பரிசுத்த விசுவாசம், பரிசுத்த பாரம்பரியம் ஆகியவற்றில் உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நீங்களும் நானும் தேவனை பிரதிபலித்து நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு சிறு இயேசுவாக நாம் மாறுவோம். தேவன் எங்கே என்று அவர்கள் அங்குமிங்கும் தேட வேண்டிய தேவையில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது மூலம் நீங்களே அவர்கள் தேடுகிற ஒரு நபருக்கு பதிலாகி விடுவீர்கள். மேலும் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஆலோசனையும் வழங்க விரும்புகிறேன். பரிசுத்த நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உங்கள் திருச்சபை உங்களுக்கு வழங்கிய போதனைகளுக்கும் முரண்பாடும் பல குறைகளால் உங்களுக்கு எழுப்பி வருகிற சுற்றிலும் சொல்லப்படுகிற வார்த்தைகளிலும் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். எப்போதும் உண்மையாக இருங்கள். உங்கள் பரிசுத்த திருச்சபையின் பாதையை விட்டு ஒரு நாளும் விலகாதிருங்கள். தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 2:17 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நான் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். குறிக்கோள் 9, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். இது ஒரு பொதுவான கூற்று. இயேசுவின் ஜெபம் என்று நாம் அழைக்கும் அந்த சிறிய ஜெபத்தை எப்போதும் பயன்படுத்துங்கள். நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? சரி, நான் சொல்வேன், உங்கள் நாட்டிற்காக ஜெபம் செய்யுங்கள், உங்கள் தேசத்திற்காக ஜெபம் செய்யுங்கள், தேவன் வைத்த ஆட்சியாளர்கள், பெரியவர்கள் மற்றும் மக்களுக்காக ஜெபியுங்கள், உலகம் முழுவதற்காகவும் ஜெபம் செய்யுங்கள். குழப்பம், அமைதியின்மை, ஒழுங்கின்மை, யுத்தம் மற்றும் யுத்தத்தை பற்றிய வதந்திகள், நிதி நெருக்கடிகள், இயற்கையின் பேரழிவுக்காய் ஜெபியுங்கள். உலகத்திற்கு உங்கள் ஜெபம் மிக மிக தேவை. உலகத்திற்காக ஜெபியுங்கள், உங்கள் கிராமத்திற்காக ஜெபியுங்கள், உங்கள் தெருவுக்காக, உங்கள் அண்டை வீட்டுக்காக ஜெபம் செய்யுங்கள். கட்டாயமாக உங்கள் பரிசுத்த திருச்சபைக்காக, உங்கள் பேராயருக்காக, குருமாருக்காக, உங்களை வழிநடத்துவதற்காக, அனைவருக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். நோயுற்றவர்களுக்காக, இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்காக, மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாமே. உங்களுக்காகவும் நான் குறிப்பிட்ட அனைத்து தேவைகளுக்காகவும் இயேசுவின் ஜெபத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். ஒருமுறை தேவ ஊழியர் ஒருவரிடம் வந்து கேட்டார், ஐயா, நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் பதில், நான் திருப்தி அடையும் வரை என்று தேவ ஊழியர் கூறினார்.
ஒரு காலம் ஒருபோதும் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். எல்லாவற்றிற்காகவும் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 எப்போதும் சந்தோஷப்படுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று கூறுகிறது. மேலும் எல்லாவற்றுக்கும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறுங்கள் என்றும் தொடர்கிறது. கடைசியாக 10வது குறிக்கோள், முப்பிரி நூல் சீக்கிரம் அற்று போகாது. அதனுடைய சாதாரண அர்த்தம் என்ன? ஒற்றுமையாக இருங்கள். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு திருச்சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கும்படி தேவன் உங்களை வைத்துள்ள ஆவிக்குரிய சமுதாயத்திலும் திருச்சபையிலும் ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமை மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை பேணுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அதற்கு எதிராக இருக்கிற அனைத்தையும் உறுதியுடன் வேண்டாம் என்று நிராகரித்து விடுங்கள். என் அருமையான பிள்ளைகளே, ஒற்றுமை வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழிவகுக்கிறது. ஒற்றுமையின்மை சிதைவையும் அழிவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. உங்கள் தலைமை அமைப்பு மற்றும் படிநிலை ஆகியவற்றுடன் தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான அதிகாரிகள், மேலான தலைமைத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒற்றுமையாக கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலின் அர்த்தம் நம்மை சமர்ப்பிப்பதே என்பதாகும். ஒற்றுமையை பேணி காத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளைகளை முழு வளர்ச்சி அடைய, பிரிந்து போகாமல் இருக்க அதிகமாக ஐக்கியம் தேவைப்படுகிறது. நான் இந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் அதிகாரம் 4:3 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்வாறாக கூறுகிறார், சமாதான கட்டினால் ஆவியின் ஒற்றுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லது வேறு விதமாக கூறினால், ஒற்றுமையை பேண எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள் என்று அவர் கூறுகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 4:12 இவ்வாறாக உள்ளது, ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாமே, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இந்த 10 குறிக்கோள்களை மிக சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அவற்றை பற்றி சிந்தித்து தியானித்து தனித்தனியாகவும் கூட்டமாகவும் சமூகமாகவும் புதிய ஆண்டில் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய சிறந்தவர்களாக காணப்பட முயற்சி எடுப்போம் என்பதே எனது மிகப்பெரிய நம்பிக்கையும் ஜெபமாகும். தேவன் எப்போதும் நம் அனைவருக்கும் சிறந்ததையே கொடுக்க அவர் விரும்புகிறார். தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமும் மனதுருக்கமும் உங்கள் மீதும், நம் அனைவர் மீதும், நம் தேசத்தின் மீதும், திருச்சபையின் மீதும், வார்த்தையை கேட்ட அனைவர் மீதும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.